நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். ஜூலை மாத பலாபலன்கள். ஜூலை மாத பலாபலனில் என்னென்ன கவராக போகுது அப்படின்னா, முதல்ல பொருளாதார ரீதியான விருத்திகள், அதை விட தனதானிய செல்வங்கள் எப்படி இருக்குது, வேலை, இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தாண்டி உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு, ஆண் பெண் இருவருக்கும். இன்றைக்கி உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வருது, அது எப்படி இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். கணவன் மனைவி இன்றைக்கி நெருக்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இது கோச்சார ரீதியாக மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி அந்யூன்யங்கள் குறையுது. ஏன் வாழ்க்கை வாழ்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்திருக்குங்க. அதுக்குண்டான தெளிவான பதில் இங்கே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதை அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன கடைபிடிச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போகுதுங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஒருத்தருங்க சொல்லுவாங்க, சார் இடம் பொருள் வீடு சொத்து இதெல்லாம் வேணுங்க, மதிப்பு மரியாதை இல்லைங்க. அப்போ பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளும் அருளும் இணைந்து செயல்படும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் ரொம்ப சிறப்பு என்னங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆடி அமாவாசை, ஆடி போகிறோம். ஆடி அமாவாசை முன்னாள் திதி கொடுத்து பல கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டத்திற்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இதோ லட்சுமி யோகம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே. இந்த துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா அமைதி, கவர்ச்சி, சாதுர்த்தியமான மூமெண்ட், அதாவது நான் கை நகர்த்துதல்னு சொல்லுவோம். இதுதான் இவங்களை மற்றவங்ககிட்டருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது, மற்றவங்களையும் கவர்ந்து இழுக்க பயன்படும் யுக்தியும் இதுதான். கரைத்தால் கல்லும் கரையும்பாங்க. யார் இந்த ராசி தான். எந்த ஒரு சூழ்நிலையும் பேசி பேலன்ஸ் பண்ணி பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசி. மற்றவங்களுக்கு இலகியம் குணமும் இந்த ராசிக்கு உண்டுங்க. பொறுமையும் உண்டு. சனிங்க உச்சம், பொறுமை உண்டு, இலகிய குணம் உண்டு. ஆனால் கோபப்படாத துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கோபப்பட்டால் லைஃப் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் மாறும். இது ஒன்று தான் சுட்சமம். ஜூலை மாத பலன் எப்படி சார் இருக்குது? உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் 9ஆம் வீட்டில் சூரியன் கூட புதன். முதல்ல புதாதித்ய யோகம் வேலை செய்து லாபங்கள் இரட்டிப்பாகும். அந்த லாபம் எதெல்லாம் இருக்குது? முதல்ல கல்வி ரீதியாக மாணவர்கள் அந்த கல்வி ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணுறவங்க அற்புதமாக இருக்கும். சார் எனக்கு வயசு 40 ஆகுது சார், நான் எனக்கு எப்படி சார் கல்வி செட் ஆகும்? புதிதாக கற்றுக்கொள்ள தயாராகிட்டீர்கள். இந்த நேரத்தில் புதிதாக ஒரு முயற்சி செய்தல், புதிதாக இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஐ டெக்னாலஜி பண்ணுறேன், ஒரு ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறேன், ரைட் டைம். நான் 3ஆம் பாவத்தை பார்க்குது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு நான் புத்தகம் எழுதல், வரைதல் சம்மந்தப்பட்டது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்க சொன்னது, மீடியாவில் ட்ரை பண்ண சொன்னதெல்லாம் அற்புதமான காலகட்டம் இதுவாக தான் போயிட்டுருக்கு. உங்களை வளர்த்தெடுக்க இந்த ஜூலை மாதம் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கும்போது இடம், வீடு, வண்டி, வாகனம், அப்படி அது ஆப்பர்ச்சுனிட்டி சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து நிற்கும். இப்போ தான் டெம்ப்ட் பண்ணும், இடத்த வாங்கு, இதை வாங்கு, அதை விற்று வாங்குன்னு. அப்போ நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ வாங்கக்கூடிய கோச்சார் அமைப்புகள் காட்டுகின்றன. ஜாதக ரீதியாக கடன் கட்டுக்குள் வைக்க முடியுமா, நம்ம ரிஸ்க்கு ரைட்டா அப்படின்னு ஒரு சிலர் விற்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்கும். சார் விற்றா போதுங்க, விற்று கடன் அடைச்சா போதுங்க. அப்போ விற்க வாங்க இதுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. பட் அதுக்கான கோயில் வழிபாடுகள் தேவை. வேலை ரீதியாக இந்த ராசிக்கு ஒரே விஷயம் தெரியுமா, வேலை எல்லாம் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் என்ன வேலை செய்யும் இடத்துல எனக்கு அங்கீகாரம் குறைவாக இருக்குது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் நான் ஃபீல் பண்ணல, வேலையை விட்டு வேறு பக்கம் மாறட்டுமா? ஒரு நபர் இப்படி தான் கேட்டார். துலாம் ராசி தான். பொறுங்கன்னு சொல்ல கேட்காம ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று மட்டும் வராரு. அப்புறம் தான் சொல்கிறோம், அதை டிசிஎஸ் நினைக்கிறேன், பேப்பர் போட்டேன்லாம் திருப்பி ரீட்டைன் பண்ண முடியினார். அப்போ பார்க்கும்போது சார் வேலை கிடைக்க அமைப்பில் போங்க அப்படின்னு. பட் ஒரு சில ஜாதத்துக்கு மாற சொல்கிறோம். அப்போ டிசிஎஸில் அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே போலேன்னா திருப்பி ஜாயின் பண்ணது அம்சம் இருந்தனால தப்பிச்சார், ஏன்னா ஜாபே போயிருக்குமே. அப்போ நம்ம கோச்சாரத்தில் டெம்பரரியாக பார்க்க தசாபுத்தி என்ன சொல்லுது, ஜாதக கட்டம் என்ன, ரிசெஷன் வர நேரம். அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணணும். வேலையில் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சேஃபாக இருங்க. ஜாப் ஷூரிட்டி ரொம்ப முக்கியம். சார் திருமணத்தை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏங்க சொல்லலை, உங்கள் ராசிக்கு 2, 4, 6 குரு பார்வை பண்ணுது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பேசின பேச்சுவார்த்தைகள் மூமெண்ட் ஆகுது. புதிய பேச்சுவார்த்தைகள் அவ்வளோ சுபகமாக இல்லை. கணவன் மனைவி நெருக்கங்கள் கொஞ்சம் தேவை. ஆல்ரெடி சண்டை கட்டினவங்க, பிரிஞ்சிருக்கிறவங்க, சேர்ந்து வாழலாமா வேணாமா ஒரேடியே சண்டை வந்துட்டுருக்குது, எப்படி கன்டினியூ பண்ணணும்னு தெரியல. இது மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்த, இல்லை சேர்ந்து வாழ, இல்லை வேறு என் ரூட்டை பார்க்குறேன் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கு. அதான் சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்,
சார் 10ல் குரு கூட உங்கள் ராசி அதிபதி 11ல் வேறு பாதிக்கு மேலே வந்துடுறாரு. லாபகரமாக பொது தொழில் பொது பிஸ்னஸ் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டிலேயே வைத்து பண்ணக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் யோக பலனாக இருக்கின்றன. உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதான் சப்போர்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லாம் இருக்கலாம், ஃபேமிலி ரீதியாக இருக்கலாம், நண்பர்கள் ரீதியாக, இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு யுக்திகள் மன ரீதியாக தெளிவாக இருக்கின்றன. இப்போ என்ன சார் வழிபாடு பண்ணலாம், என்ன கடவுள் வழிபாடு? அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வர இந்த விஷயம் உங்களை வெற்றியின் பாதை நோக்கி கொண்டு சென்றே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.